ஹலோ எவ்ரிவன், நவீன். வெல்கம் டு நரராஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ராயன் படத்துலேருந்து ஓ ராயா ரிலிக்கல் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு மியூசிக் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து தெரியும், ஏஆர் ரகுமான். இந்த பாட்டை எழுதுனது வந்துட்டு போயிட்டு தனுஷ். எனக்கு வந்துட்டு இந்த பாட்டை பாடுனவங்க வந்துட்டு ஏஆர் ரகுமான். அப்புறம் ஏதோ ஒரு பேர் வந்துச்சு, நான் அப்புறம் படித்து காட்டுறேன். ஸோ இப்போ ரிலிக்கல் வீடியோ சாங் ரியாக்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. பிகாஸ் வந்துட்டு அவனா வந்துட்டு காப்பிரைட் கிளைம் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி வந்துட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ இருந்தாலும் என்னோடய ஆடியன்ஸ்க்காக ஸோ ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ செய்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எனிதிங். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருந்தாலும், இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வந்துட்டு தேவைப்பட்ட அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ட்ரெய்லரே பாதி கதை எதுவுமே சொல்லலை, பட் வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அவங்க கேரக்டர் எவ்வளோ வந்துட்டு ப்ளே பண்ண போகுது, முக்கியமாக எஸ்டி சூர்யா சார் அவர் கேரக்டர் எப்படி ப்ளே பண்ண போகுதுன்னு வந்துட்டு கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அதுலேயே தெரிஞ்சிருச்சு, லைட்டாக ஒரு கேம்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ இந்த ரிலீக் வீடியோக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ முன்னைக்கே இருக்குது. யா 3, 2, 1 கோ. இயர்ஃபோன் மஸ்ட் போட்டு கேளுங்க, பிகாஸ் அந்த சவுண்டோட குவாலிட்டி வந்துட்டு இன்னொன்று பெட்டராக இருக்கும். செல்லும் வழியோ இங்க பறந்து கிடக்கும் பூமி உனக்கும் தந்ததையா, இங்க இருக்கும் அத்தனை சாமியும் உனக்கும் சொந்தமையா. உன் கவலையெல்லாம் தூசா பறக்கட்டும் ராசா, இனி உனக்குன்னு ஒரு காலம் பிறக்கட்டும் ராசா. ஓகே, ஓராயா ரிலிக்கல் வீடியோ பார்த்தோம். ரிலிக்கல் வீடியோ வந்துட்டு நல்லா இருந்துச்சுங்க. பாட்டு வந்துட்டு ஒரு மாதிரி
கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. எஸ், அதான் உண்மையாக சொன்னோம். அப்புறம் இந்த சிங்கர் வந்துட்டு அவங்க லேடி, அவங்க குரல் வாய்ஸ் வந்துட்டு வோக்கல் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த டியூனு ஸ்லோவாக, மேபி இது வந்துட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். எல்லாம் வந்துட்டு அந்த தனுஷ் அவங்களோட ஃபேமிலி, அந்த அவங்க தம்பி தங்கச்சிலாம் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கிறப்ப அந்த மவுண்டேஜ் வரலாம் அந்த பாட்டு. ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. எப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண தெரிலங்க சத்தியமாக. கேட்டோன்னு பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி வாய் வார்த்தையில் சொல்ல முடியல அளவுக்கு, ஒரு எக்ஸ்போஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஃபீல் பண்ணிங்களோ வந்துட்டு மறக்காமல் உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பிகாஸ் வந்துட்டு அதோட ஃபீல் பண்ண முடியுது. ஒரு மாதிரி பண்ணுதுங்க. அவரோட மியூசிக் இருக்குல்ல, நீங்கள் இயர்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்களேன், அதோட குவாலிட்டி பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதோட பின்னாடி இருக்கிற மியூசிக் கூட உங்களுக்கு விளங்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக கண்ணை மூடிட்டு கேட்டால், அதனால தான் சில கட்டை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிருப்பேன். பிகாஸ் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நம்ம வந்துட்டு அந்த பாட்டை கேட்குறப்போ ஃபீல் பண்ண முடியும். அது டியூனு, உங்கள் குரல் வாய்ஸு, முக்கியமாக ரிலிக் சொல்லி ஆகணும். ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட வரிகளாக இருக்குது. செம்மையாக கனெக்ட் ஆகுது, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். லைஃப்பை பற்றி ஒரு பாட்டுன்னு சொல்கிறோம். ஸோ கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சின்ன வயசுலேயே கஷ்டத்தில் இருக்கிறவங்க அந்த வரிகள் பாடினா எப்படி இருக்கும். வரிகள் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரிலேட்டாக இருக்கும். யாரோனா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரொம்ப அமைதியாக நைட் டைமில் நம்ம நிலாவை பார்த்துட்டு அப்படியே நம்ம சோகத்தெல்லாம் தள்ளி வச்சு நம்ம கேட்குறப்போ ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு நிம்மதி வரும், ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க. நம்மளே எதிர்பார்க்குறப்போ எப்படி டிஸ்கிரைப் பண்ணதுன்னு சத்தியமாக தெரில. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்குது. ஸ்லோவான சாங்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த பாட்டை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு, சரிங்களா? எது வேணாலும் உங்கள் தாட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதே தாராளமாக கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்க, சரிங்களா? அப்போ தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் யாருக்கெல்லாம் பண்ணுற வீடியோ பிடிக்கலன்றது, சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you next video. Take care. Bye.